இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 சட்டசபை தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 60 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். 60 லட்சம் பேரின் விண்ணப்பங்களை கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் ஆய்வு செய்து இறுதி முடிவு எடுக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதுவரை 47 லட்சம் பேரின் ஆட்சேபனைக்கு தீர்வு காணப்பட்டது. எஞ்சிய வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கான பணிகளும் நடக்கின்றன. இந்நிலையில் மால்டாவில் சிறப்பு ஆய்வு பணிக்காக சென்ற 7 நீதிபதிகளை ஒரு கும்பல் சிறைப்பிடித்து வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாலை 3:30 மணிக்கு 7 நீதிபதிகளும் தேர்தல் பணிக்காக சென்ற போது கும்பல் ஒன்று உருட்டுக்கட்டை, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவர்களை முற்றுகையிட்டது. ஹைகோர்ட் தலைமை பதிவாளர் உடனே மாநில அரசுக்கு தெரிவித்தார். ஆனால் போலீஸ் வரவில்லை. உள்துறை செயலர், மாநில போலீஸ் டிஜிபி ஆகியோரிடம் பதிவாளர் உதவி கேட்டார். ஆனால் அவர்கள் வாக்குறுதி மட்டுமே கொடுத்தனர். நீதிபதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை. 9 மணி நேரம் உணவோ குடிநீர் அருந்தவோ நீதிபதிகளை அந்த கும்பல் அனுமதிக்கவில்லை. ஹைகோர்ட் தலைமை நீதிபதி தலையிட்டு உள்துறை செயலர் மற்றும் டிஜிபியிடம் பேசிய பின் நள்ளிரவில் 7 நீதிபதிகளும் மீட்கப்பட்டனர். அப்போதும் கும்பல் நீதிபதிகளின் வாகனங்களை தாக்கியது. 9 மணி நேரமாக உணவு குடிநீர் வழங்காமல் 3 பெண்கள் மற்றும் 5 வயது குழந்தை உட்பட 7 நீதிபதிகளை ஒரு கும்பல் கொடுமைப்படுத்தி இருப்பதாக கூறி கொல்கத்தா ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டிற்கு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மால் பக்ஷி மற்றும் விபுல் பஞ்சோலி அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. நீதிபதிகள் கூறியதாவது: நீதித்துறை அதிகாரிகளை மிரட்டுவதற்காக எடுக்கப்பட்ட துணிகர முயற்சி இது. மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மால்டா கலெக்டர் எங்கே சென்றார்? தலைமைச் செயலரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மாநில நிர்வாகம் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. இது தற்செயலான நிகழ்வு அல்ல. நீதிபதிகளை மன ரீதியாக பலவீனப்படுத்த திட்டமிட்ட ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த சம்பவம் நீதிபதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டின் அதிகாரத்திற்கே விடப்பட்ட சவால். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐ அல்லது என்ஐஏவை தேர்தல் கமிஷன் நியமிக்க வேண்டும். மேற்கு வங்க அரசின் அனைத்து உயர் அதிகாரிகளும் 6ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் வழியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். முதல்வர் மம்தா பானர்ஜி சார்பிலும் ஒருவர் இடம்பெற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக மேற்கு வங்கத்தில் அனைத்து விவகாரமும் அரசியலாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மோசமான மாநிலத்தை பார்த்ததே இல்லை. மக்களிடையே பிரிவினையை தூண்டும் மாநிலமாக மாறிவிட்டது. நீதிபதிகளை சிறைப்பிடித்த சமூக விரோதிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியாது என நினைத்து விட்டீர்களா? விடிய விடிய அங்கு நடந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இந்த சம்பவம் மிக மிக துரதிர்ஷ்டவசமானது. சுப்ரீம் கோர்ட் நியமித்த 700 நீதித்துறை அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். நீதிபதிகளின் வீடுகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் துணை ராணுவ படையை பாதுகாப்புக்காக நியமிக்க வேண்டும். தேர்தல் பணிக்காக நீதிபதிகள் செல்லும் போது 5 நபர்களுக்கு மேல் அவர்கள் அருகே செல்ல விடாமல் தேர்தல் கமிஷன் பார்த்து கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 15 நாட்கள் தங்கியிருக்க போவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் அமித்ஷா செல்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 15 நாட்கள் முகாமிடும் அமித்ஷா மம்தா அரசுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். 2016 சட்டசபை தேர்தலில் 3 இடங்களில் மட்டுமே வென்ற பாரதிய ஜனதா 2021 தேர்தலில் 77 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது.